நாடார் தேவர் பிரிஞ்சு கிடந்து அம்புட்டு பேரையும் ஒரு பெட்ல உண்டாக்கி இருக்கிறவங்களுக்கு ஆக்க முடியல. என்னென்னமோ சட்டம் பகுத்தறிவெல்லாம் போட்டு பாத்தீங்க, மாத்த முடியல. ஒரு செகண்ட்ல மாறுது. பெரியாரை வியந்து போய் என்னடா நம்முடைய பிரச்சாரத்தினால் கிடைக்காத ஒன்றை ஏதோ மந்திர மாதிரி சொல்றாங்க, அப்படி தோளோடு போடுறாங்கன்னு சொல்லிட்டு இணை இழிவு நீங்க இஸ்லாமிய நன்மருந்துன்னு உரையாற்றி அது புத்தகமாக வேற வெளியிட்டு சமீப காலத்தில் இஸ்லாத்துக்கு போயிடக்கூடாதுக்காக வேண்டி சுயமரியாதைக்காரர்களை இருட்டடிப்பும் செய்யப்பட்ட ஒரு புத்தகம் முதல் வெளியிட்டு இருந்தாங்க. ஆஹா டேஞ்சரா இருக்கு, முஸ்லீம் ஆயிரம் நம்ம பேர் பக்கத்தில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதை வந்து இருட்டடிப்பு செஞ்சாங்க. நாங்க வெளியிட்டு இருக்கிறோம், ஃப்ரீ அப்படி போட்டுட்டு இருக்கிறோம். அப்ப நான் என்ன சொல்றேன், இணை இழிவு நீங்க இஸ்லாமிய நன்மருந்துன்னு சொன்னாரு, எதற்கு எதை சொல்லணும் அறிவு வேணாம். பிரித்தாள் இருக்கா வந்துச்சு, அது கல்லு மண்ணு கழுதையெல்லாம் கடவுளுங்கிற அப்படிலாம் வணங்காதப்பா, ஒரு இறைவனை வணங்குப்பான்னு சொன்னா அதுக்கு வந்த ஒரு சித்தாந்தம் நல்லதா இருந்தா அந்த சித்தாந்தத்தை நீ பாப்பியா? என்ன பாக்குறாரு, வெளிநாட்டிலிருந்து வந்து நம்மை பிரித்து ஆள்வதற்காக வந்து விட்டு சொல்லிட்டு என்னமோ எல்லாம் ஒன்னா இருந்த மாதிரியும் ஒரு தட்டுல சோத்தை தின்னுட்டு இருந்த மாதிரியும் இஸ்லாம் வந்து அப்படி துண்டு துண்டாக்கி பல்லாம் பறைய சக்கரையெல்லாம் உண்டாகிட்ட மாதிரியும் பேசுறீங்களே, இது வந்து வாதமா? இது வந்து நான் கேட்கிறேன், பகுத்தறிவாக வாங்க. நாங்க சொல்றோம், நாங்களே பகுத்தறிவாளர்கள். பகுத்தறிவாளர்கள் சொல்றேன். முகமது நபி வந்தாரு, நீங்களும் எத்தனை தலைவர்களை கொண்டாடி இருக்கிறீங்க. ஒவ்வொரு தலைவரும் தன்னை எந்த நிலையை வைத்திருந்தார், சிலையை வச்சு நியாயப்படுத்தினார். ஒருத்தர் அடுத்த சிலை வைக்கும் போது எனக்கு சிலையை வைக்காதுன்னு சொன்னார். எது நல்லது, எது இருக்கத்தக்கது, அதை வச்சு பார்க்க வேணாமா? அப்ப என் காலில் விழக்கூடாது, எனக்கா எந்திரிக்க கூடாது, கும்பிடக்கூடாது, செத்த பிறகு சமாதி கட்டக்கூடாது. அப்ப இப்படி எதுக்கு நான் சொல்றேன், வெளிநாடு உள்நாடுங்கிற ஒரு கான்செப்ட் எல்லாம் பகுத்தறிவாதிகள் தந்து வருவது ஆச்சரியமாக இருக்கிறது எனக்கு. வரலாமா? ஒரு மனித டார்வின் பிரகாரம் எடுத்துக்கொண்டாலும் தமிழ் எல்லாம் உண்டா? டார்வின் தியரியில டார்வின் பொய்த்து போன டார்வினே நீங்க ஏத்துக்கிறீங்க. அப்ப டார்வின்ல தமிழ் குரங்கு தனியா இருந்து அதுல இருந்து தமிழ் குடிமகன் வந்தானா? மலையாள குரங்கு தனியா உண்டாயி அதுல இருந்து மலையாளி வந்தானா? அப்ப ஏன் இல்லாத அறிவியல்ல இல்லாத ஒரு தத்துவத்தை வந்து தமிழன் மலையாளிங்கிறீங்க, திராவிடங்கிற பேரே திராவிடங்கிறீங்க. திராவிடன் அப்படி பிரிக்கலாமா? இங்கேயும் நல்ல இருப்பான், அங்கேயும் நல்ல இருப்பான், இங்கேயும் கெட்ட கொஞ்சம் கூட குறை இருக்கலாம். அது இனத்தின் அடிப்படையில் நீங்க பிரிக்கிறீங்க. திராவிடன் எல்லாம் நல்லவனா? திராவிட கழகத்தை நான் சொல்லல. நீங்க திராவிடன் என்று சொல்வது மலையாளி, தமிழன், கன்னடத்துக்காரன் எல்லாரையும் சேர்த்து சொல்றீங்க. அப்ப தெலுங்கன், தென்னிந்திய அந்த அத்தனை தச்சனம் சொல்றாங்க இல்லையா, அதுல உள்ள 50 பேரை நீங்க திராவிடர்கள் சொல்றீங்க. அப்ப 50 பேர் ரொம்ப நல்லவனா? திராவிடன் தானே. திராவிடன் தண்ணி தர மாட்டேங்கிறான், தண்ணி தர மாட்டேன். கர்நாடகாவில் சொன்ன திராவிடன் தான் உங்களுக்கு, நீங்க மறுக்கப்படுற நீங்களும் திராவிடன் தான். பாலாத்துல தரமாட்டேன்னு சொல்றவன் அவனா தான் இருக்கிறான். என்ன திராவிடங்கிற? அப்ப என்ன பகுத்தறிவு பேசுறீங்க? பகுத்தறிவு என்று சொன்னால் மனிதன் சொன்ன செய்தி சரியா, வாதம் சரியா, கருத்து சரியா, அது எந்த உலகத்தில் வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து வந்தாலும் ஏத்துக்கணும். நாங்க எங்க கருத்து என்னது, அது வந்து தமிழன் சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முகமதுங்கிற அரபு நாட்டில் சொன்னாங்க, நாங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அது சரி என்பதற்கு ஏற்றிருக்கிறோம், சிந்தித்து பார்த்தோம், அதுதான் சரியானது என்பதற்கு நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்ப என்ன நான் எதுக்கு சொல்ல வர்றேன், இங்க வந்து ஏதோ மேல சொற்பொழிவு மாதிரி நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டும், உங்களை சிந்திக்க விட மாட்டார்கள். யாரு? நம்ம, அதாவது சிந்திக்க விட மாட்டார்கள் இஸ்லாத்துல சொல்ல இயலுமா? இஸ்லாம் மாதிரி சிந்திக்க தூண்டுற ஒரு மார்க்கம் இருக்குதா? அவரே அதுக்கு ஆதாரமா எடுத்து வச்சார், நான் கூட வைக்க வேண்டியது இல்லை. அவருக்கு வந்து டாக்டர் அழகா பதில் சொன்னார். என்ன சொன்னாரு? ஒரு 300 வருடங்கள் தான் நீங்க இந்த ஆய்வுகளில் பின்தங்கிட்டீங்க, அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை முஸ்லீம் தான் கண்டுபிடிச்சீங்க, அல்ஜிப்ராவுல இருந்து எல்லாம் கண்டுபிடிச்சீங்கிறார். கிறிஸ்தவ மதம் வந்து விஞ்ஞானிகளை முடக்குற நேரத்தில் முஸ்லீம் மதம் வந்து முடக்காதனால கண்டுபிடிச்சான், தூண்டுனால கண்டுபிடிச்சான். விண்வெளியை பற்றி ஆராய்ச்சி சொல்லக்கூடிய வசனங்கள் குர்ஆன்ல இருக்கா இல்லையா? படிக்காத, சிந்திக்காத, கேள்வி கேட்காத இஸ்லாத்தில் எங்கேயா சொல்லப்பட்டிருக்கா? கேள்வி கேளுன்னு சொல்லி இருக்குது குர்ஆன்ல. நபியுடைய போதனையில கேள்வி கேளுன்னு சொல்லி இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா பெரியார் கேள்விகளை எந்த அளவுக்கு அனுமதித்தாரோ அதை விட லட்சம் மடங்கு இஸ்லாம் கேள்விகளை அனுமதித்திருக்கிறது. அப்ப என்ன, எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்? ஒரு வாதங்களை நீங்க வாதத்திலிருந்து விலகிட்டனால இந்த அறிவுரமா நானும் போயிட்டு இருக்கிறேன். நீங்க வாதம் செய்ய வந்தவர்கள் என்ன பண்ணணும்? இதுல இருந்து எந்த கடவுள் இருக்கிறான் அதை சொல்லுங்க, இதுல இருந்து கடவுள் இல்லை அதை சொல்லுங்க, இதுல இருந்து பரிமாணம் சரி அதை சொல்லுங்க. அதை விட்டு என்னென்னலாம் சொல்றீங்க? சம்பந்தமில்லாத பிடரி நரம்புக்கு கிட்ட இருந்தால் அந்த கடவுள் ஏன் வந்து வெட்டுனா கடவுள் தான் வெட்டப்படுறாரு, எப்படி பயங்கரமான தத்துவம். கடவுள் குர்ஆன்ல இருக்கிறது, பிடரி நரம்பை விட அருகில் இருக்கிறது. இது என்ன விளக்கம்னு கேட்க வேண்டிய ஒரு டாபிக், இருக்கிறானா இல்லையாங்கிறதுக்குரிய டாபிக் அல்ல. முதல் விஷயத்தை விளங்கிக்கிறேன். எல்லா மனிதனுடைய பேச்சுக்கள்லையுமே நேரடி அர்த்தத்தில் விளங்க வேண்டியவை இருக்கிறது. ஒரு இலக்கியமாக சிலேடையாக இரட்டுற மொழிதல்ங்கிற ஒரு அடிப்படையில்
பேசப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. இரண்டரை கலந்து விட்டார்கள் தம்பதிகளை பத்தி வீரமணியும் வாழ்த்துவார், நீங்களும் வாழ்த்துருவீங்க. இப்ப இரண்டரை கலந்து ரெண்டு ஒன்னாயிட்டாங்க, மிக்ஸ் ஆயிட்டாங்களா, ரெண்டு உருவடல என்ன கேட்கறேன்? அதுக்கு என்ன அர்த்தம்? அவன் அங்க இருப்பான் இங்க இருப்பான், நெருக்கண்ட என்ன அர்த்தம்? ஒட்டிக்கிட்டு பெடலிக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கானே அர்த்தம் செய்யறீங்க. பெடலிக்குள்ள கடவுள் இருக்கிறான்னு சொன்னா எங்களுடைய ஃபண்டமெண்டல் என்ன? இஸ்லாத்தின் ஃபண்டமெண்டல் கொள்கை என்ன? ஒரு அல்லாஹ்ங்கிற ஒரு கடவுளை தவிர யாரும் இல்லைங்கிறமே. பெடலில் இவர் பெடலையும் கடவுளை, இவர் பெடலையும் கடவுள் இருந்தா 600 கோடி கடவுளாகி போயிருவானே. அப்படி நாங்க சொல்லுவோமா? எங்களுடைய கருத்துக்கு எங்களுக்கு மாற்றமான விளக்கத்தை நீங்க எப்படி கொடுக்கிறது? நாங்க ஒரு கடவுள் தான் இருக்க முடியும் சொல்லிவிட்டு கடவுள் நெருக்கத்தில் இருக்கிறாண்டா என்ன அர்த்தம்னா, நெருக்கமாய் இருக்கும் பொழுது எப்படி கண்காணிப்பானோ அந்த மாதிரி இறைவன் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அந்த கண்காணிப்புக்காகத்தான் அப்ப அமெரிக்கா நமக்கு நெருக்கமா இருக்குன்னு சொல்லலாம். எதை வச்சு? சேட்டலைட்டை இறக்கி விட்டு நம்மள அப்படி கண்காணிச்சுட்டு இருக்கிறான். அதை சொல்றோம். உலகம் சுருங்கிருச்சு, கைப்பிடிக்குள் உலகம் வந்துருச்சுங்கிறோம். உடனே இவர் மாதிரி ஆளுக்கு எந்திரிச்சுக்கிட்டு எங்க கைப்பிடியில பிடிச்சு காட்டு பார்ப்போம். கைப்பிடியில் உலகம் வந்துச்சுன்னு அது அர்த்தமா? அதுக்கு ஒரு இலக்கிய அர்த்தம்லாம் வராதா? நகமும் சதையுமா இருக்கிறார்கள்னா அப்ப ஏன் நீங்க ரெண்டு பேருக்கு நகம் இருக்கான்னு கேட்கிறதா? அப்ப நகம் யாரு? சதை. நகமும் சதையும் தான். இதெல்லாம் ஒரு நெருக்கத்தை காட்டுவதற்காக அவர் வெளிச்சமாக இருக்கிறார்னா கட்டி தொங்கூடலை வெளிச்சம் கேட்கிறதா? அப்ப என்ன? கடவுள் பிடரி நரம்பை விட நெருக்கமா இருக்கிறார்னு சொல்லி இந்து மதத்தில் சொல்லக்கூடிய அத்வைத மாதிரி இஸ்லாம் சொல்ல கிடையாது. தூணுலையும் இருப்பாரு, துரும்புலையும் இருப்பாரு, இங்க படகுலையும் இருப்பாரு, என் படகுலையும் இருப்பாருன்னு சொன்னாதான் அப்ப வெட்டுனா கடவுள் தான் செத்துட்டாரான்னு கேட்கலாம். நாங்க என்ன செய்யறோம்? கடவுள் இந்த அண்ட சராசரங்களை படைத்த கடவுள் ஒரே ஒருத்தர் இருக்கிறார், அவர் அரசுங்கிற ஒரு ஆசனத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்றோம். அதை சொல்லி போட்டு தான் நெருக்கமா இருக்காருங்கிறோம். அதை சொல்லிட்டு நெருக்கமா இருக்கிறாருன்னா எப்படி வழங்கணும்? அப்ப ஒரு விஷயத்தை ஒரு புஸ்தகத்தை பெரியாருடைய ஒரு சொல்லுக்கு விளக்கம் கொடுக்கிறாருன்னா பெரியார் போதனைக்கு மாற்றம் இல்லாத வகையில் விளக்கம் கொடுக்கணும். இஸ்லாம் ஒரு குர்ஆன்ல ஒன்று சொல்லுது, மொத்த கருத்து என்ன, இந்த கடவுளை பத்தி என்ன, அப்ப இந்த மீனிங் தானா? அதான நேர்மையான பார்வையா இருக்கு. நீங்க இடக்கு முடக்கு பண்றதுக்குன்னு இப்ப ஒன்னு ரெண்டு தேடி பிடிச்சிட்டு வந்து கேட்டீங்கன்னா இது எப்படி இது மாதிரி பேசுனீங்கன்னா உங்களுடைய இந்த ஒரு புஸ்தகத்தில் நான் கேட்பேன். இது மாதிரி உள்ள வார்த்தை பிறகு 100 இருக்குது. அதே மாதிரி கேட்டேன்னு வைங்க, அவ்வளவு. அப்படி கேட்கக்கூடாது. ஏன்? வார்த்தை அப்படி இருந்தாலும் இந்த அர்த்தத்தில் சொல்றாருன்னு விளங்கிக்கிறோம். ஒரு வார்த்தை அப்படி இருக்கும், நம்ம என்ன விளங்கிக்கிறோம்? இந்த வார்த்தைக்கு இப்படி நேரடி அர்த்தம் கிடையாது, இது உங்க பேச்சில் இருக்கு, என் பேச்சில் இருக்கு, எல்லாரும் பேச்சிலும் இருக்கு, குர்ஆன்ல இருக்கிறது, எந்த புஸ்தகத்திலும் இருக்கும். அப்ப இதெல்லாம் நான் எது கேட்கிறேன்? இதுக்கெல்லாம் நேரம் செலுத்தவர்கள் இதெல்லாம் கேள்வி அடுக்கடுக்கா கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? திருடர்கள் ஜாக்கிரதை, அதாவது ஆன்மீகத்தில் கேள்வி கேட்கக்கூடாது என்கிறார்கள். இஸ்லாமும் அப்படி தாங்கிறாரு. இஸ்லாத்துல கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொன்ன இடம் எங்க சொல்லுங்க பார்ப்போம். கேள்வி கேட்கக்கூடாது, அது கூட இப்ப கேட்கக்கூடாது. நீங்க தலைப்பு அது அல்ல. இஸ்லாத்துல கேள்வி கேட்கக்கூடாதுங்கிறத கூட நீங்க பேசுவதாக இருந்தால் அதுக்குள்ள தலைப்பு என்ன இருக்கு? இரண்டாவது தலைப்பு இருக்கிறது. இப்ப எங்க இதுல என்ன பேசணும்? கடவுள் இருக்கிறான்ங்கிறது நீங்க சொன்ன டாபிக் எந்த வகையில உதவும்? தசரதங்கிறீங்க, அது இந்த சபைக்கு தேவையா? தசரத மகாராஜாங்கிறீங்க, அதுங்கிறீங்க. அது மாதிரி கடவுளுக்கு முந்தா நாள் தான் கண்டுபிடிச்சாருங்களாங்கிறீங்க. அது இன்னொரு விஷயம். அதாவது அது பயங்கரமான தத்துவம். இந்த பாம்பு பள்ளி சொன்னார், டாக்டர் சொன்னாரு, கடவுள் எப்படி கண்டுபிடிச்சான்னு கேட்டா, பாம்பை கண்டு பயந்தான், உடனே கடவுள்ட்டான். பள்ளியை கண்டு பயந்தான், உடனே கடவுள்ட்டான். அதை கண்டு பயந்தான், அதனாலதான் கடவுள் உண்டாச்சுன்னு சொன்னாரு. அதுக்கு நான் சொன்னேன், அதுக்கு எனக்கு கூட கருத்தம் பண்ணிருக்காரு. அதுக்கு நான் சொன்னேன், இல்ல நாங்க இறைவனை கண்டுட்டு நாங்க பயப்படல, இறைவனை அல்லாஹ் பார்த்துட்டு நாங்க பயந்தோம். பாம்பு பார்த்த மாதிரி, பள்ளியை பார்த்த மாதிரி அல்லாஹ் பார்த்துட்டா பயப்படுறோம் நான் சொன்னேன். பார்த்துட்டா பயப்படுறோம் நான் கேட்டது அவர் என்னன்னு வழங்குறாரு? இல்லாத நம்பலாமான்னு கேட்கிறாரு. பார்த்துட்டா நம்புறதுங்கிறது இல்லைன்னு அர்த்தம் தருமா? ஒரு விஷயத்தை நான் பார்க்கலங்கிறதுனால இல்லைன்னு ஆயிருமா? பார்த்து நீங்க எதுக்கு கூட நான் கேட்டேன், பார்த்து பயந்துதான் நீங்க கடவுள் உண்டாக்குனீங்கன்னு கேட்டாரு. நாங்க அல்லாஹ்வை பார்த்து பயந்து உண்டாக்கலங்க, அதுக்கு ஆன்சருக்கு நான் சொன்னேன். உடனே அதை பயங்கரமா பிடிச்சுக்கிட்டு பாத்தீங்களா இல்லைன்னு ஒத்துக்கொண்டார்கள். இல்லாததான் நம்புகிறார்கள். இல்லாத பார்த்து வேணா பயப்படுவான்னு இருக்கிறார். இல்லாத பார்த்து பயப்பட மாட்டான், பார்க்காத பார்த்து பயப்படுவான். ஒரு மன்னர் இருக்கார், பார்க்கவே இல்லை, பயங்கரமான சர்வாதிகாரி நடவடிக்கையில் தெரிஞ்சு பயப்பட மாட்டீங்களா? அவனை கொண்டாந்து காட்டு பார்த்து தான் பயப்பட சொல்லுவீங்களா? பார்த்தும் மனுஷன் பயப்படுவான், பார்க்காமலும் பயப்படுவான். அப்ப பார்க்காம நாங்க பயப்படுறத வச்சுக்கிட்டு இல்லைங்கிறார். ஆதாரங்கள் பாருங்க, இதெல்லாம் ஆதாரமா? நாம நல்ல தயவு செய்து நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் கேட்பதெல்லாம் என்னன்னு கேட்டா, நாம பகுத்தறிவு அடிப்படையில் விவாதிக்க வந்திருக்கிறோம். நாங்கள் மத அடிப்படையில் விவாதிப்பதா இருந்தா 5 நிமிஷம் சாப்டர் க்ளோஸா போயிருக்கும். குர்ஆன்ல இருந்து நபி சொன்னதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அல்லாஹ் இருக்கிறான், அதான் இருக்கு குர்ஆன்ல, குல் ஹுவல்லாஹ் அல்லாஹ் ஒருவன் அப்படின்னு போயிட்டு இருப்போம். நாங்க என்ன பேசுறோம்?
எங்களுடைய அந்த நம்பிக்கைகளை தனியா வைத்துவிட்டு இந்த சபையில்